ஆங்காரம் தன்னை மாற்றி அன்போடு சீலப்பாகவும் நாதமிடும் முகிழ்ந்தவர் களம் போட்டு Thank you.
ஆற்றையும் பிறப்பிடமாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று முறையோடு நூலை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மற்றும் இங்கே ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் நம்மார்ந்த நன்றினையும் நன்றிகளது வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே வள்ளியாக நிறுத்தி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரி கலைமகள் அவர்களுக்கு நமதுடைய கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தினுடைய நிகழ்வை நிறையா எல்லாருமே தெரியப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக எனக்காக புடவையை பரிசாக அளித்ததற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ராஜ நடிகராக அரங்கேற்ற நாயகனாக இன்னும் சிறிய நேரத்திலே திகழவிருக்கும் அன்பு அண்ணார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுதாக இன்றைக்கி தான் அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க. அதுவும் அவருடைய குருநாதர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் அடக்கம், ஆணுக்கு இலக்கணம் வீரம், ஒரு நல்ல குருவுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா தான் கற்ற கல்வியை பிழையில்லாமல் முழுமையாக தன்னுடைய மாணவனுக்கு கற்பிப்பது. அதிலும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் ரொம்ப சிறப்பாக நிறைய புது புது கலைஞர்களை நாடக கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நாடக ஆசிரியராக விளங்கக்கூடிய என்னுடைய அன்பு மாமா மதுரையைச் சேர்ந்த செல்வ மணீஷ் அவர்களினுடைய நல்ல ஆசியுடனும் அவர்களுடைய குருநாதர் எழுவனையைச் சேர்ந்த ஐயா தங்கவேல் அவர்களினுடைய நல்லாசி முதல்ல, அதன் பிறகுதான் மாமா செல்வமணீஷ் அவர்களுடைய நல்லாசி. அந்த நல்லாசியின் காரணமாகவும் ஊர் பொதுமக்களாகி உங்களினுடைய நல்லாசினாலும் நாடக கலைஞர்களினுடைய ஆதரவாலும் இங்கே மிக சிறப்பாக அரங்கேற்றம் செய்ய உள்ள அன்பு அண்ணா ராஜ நடிகராக முருகன் வேடம் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முருகன் அப்படிங்கிறவன் தமிழ் தெய்வம். ஒரு தெய்வத்தினுடைய வேடத்தை தாங்கி நடிக்கணும் அப்படின்னா அதற்கு முழுமையாக இறைவனுடைய திருவருள் நிறைஞ்சிருக்கணும். அப்படி முழுமையாக இறைவனுடைய திருவருள் நிறைந்து இங்கே மிக சிறப்பாக ராஜ நடிகராக அரங்கேற்றம் செய்ய உள்ள அன்பு அண்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு
என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை இனிதே துணைகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நாடக கலைஞராக ஒருவர் உயரணும் அப்படின்னா முதல்ல கலை மேலே அதிகமான பற்று இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடக கலைஞராக பிறக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்னையா நாடக கலைஞராக இருந்துட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, பகல்லாம் தூங்க வேண்டியதாக இருக்குது, ராத்திரியெல்லாம் இங்கே வர வேண்டியதாக இருக்குது, எந்த ஒரு விசேஷத்துக்கும் போக முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஊர் திருவிழாவில் கூட கலந்துக்க முடியாது. அதில் எங்கள் மதுரையிலலாம் திருவிழா சொல்லவே தேவையில்லை. மதுரை சித்திரை திருவிழாவே தமிழ்நாடு மட்டுமில்லை உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா. இன்னைக்கு பயங்கரமாக கோடான கோடி மக்கள் ஒன்று இரண்டு சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விழா. அதிலும் மதுரை அப்படிங்கிறது வருடம் முழுமையுமே விழாக்கள் அதிகமாக நிறைந்த ஒரு மண். அப்பேற்பட்ட மண்ணில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்விலையுமே நாங்கள் கலந்துக்க முடியாது. திருவிழாக்கள் எல்லாம் அது என்ன காரணம் அப்படின்னா, அங்கே கலந்துக்கிட்டால் ஒரு திருவிழாவில் தான் கலந்துக்கிற முடியும். ஆனால் நாடக கலைஞராக இருக்கிறதுனால எந்த ஊருக்கு நாடகத்துக்கு வரோமோ அந்த திருவிழாலெல்லாம் நாங்கள் தான் முக்கியத்துவம். அதனால் அதுக்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் நிறைஞ்சிருக்கணும். எல்லாம் முருகனுடைய திருவருள் அப்படிங்கிறத மனதார எண்ணிக்கொண்டு நமக்கு மேலே ஒருவன் இருக்கான், நம்மளை இயக்குறான் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேண்டும். அப்பேற்பட்ட முருகனுடைய திருவருளாலே என்னுடைய கலைப்பணியை எழுதியை துணுகுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக வெளிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மேமை குன்றாத மொழிக்கு துணை முருகாயிரும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணைவன் பன்னிருதோடும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமே இன்று அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை கந்தனை புகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை என்னுடைய இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஆறுமுக பெருமானை வணங்க வேண்டும். ஏழுண்டு வினையில்லை, மயிருண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, குறை தீர்க்கக்கூடிய குமரனை குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய குகனை ஆறுமுகனை வணங்குவோம். அதன் பிறகு மற்ற காரியங்கள்லாம் வெற்றிவே சுற்றி வந்த பகைவர் தம்மை தோன்றெடுக்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோன்றெடுக்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் ஆதிசக்தி என்னை தந்த ஞானவேல் அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் ஆதிசக்தி என்னை தந்த ஞானவேல் அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் மோதி கந்த குன்றளித்த சக்திவேல் மூவர் தீவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்திவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்திவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் மீண்டும் 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 கந்தன் கையில் வந்து நின்றவேல் மீண்டும் 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 கந்தன் கையில் வந்து நின்றவேல் எங்கும் வெற்றி கதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோன்றெடுக்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல். சத்தது ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றுவரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக விளைந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்களை எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய இன வழக்கம். அதற்கு என்னங்க நாங்கள்லாம் திணைக்காவலுக்கு போகிறோம், தனியாக கிடையாது. கூட துணைக்கு தோழி பெண்களே படைசூழ அப்படி காவலுக்கு போகிறோம். ஒரு பட்டாளமே கூட வருது காவலுக்கு. நான் மட்டுமல்ல, துணை தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை, நல்லா அழகா இருப்பானே, பொம்பளை மாதிரியே இருப்பா. அதாவது எல்லாரும் நண்பர்களுக்காண்டி என்னென்னமோ பண்ணுவாங்க. சரி, எங்க நண்பர்கள் 5 பேத்துக்காக பெண்ணா மாறிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா தங்கராஜ். அதாவது ஒரு வேடம் போட அணிகிறோம் அப்படின்னா அந்த வேடத்திற்கு தகுந்தார் போல்
நம்மை நாம உருவகப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாடக உலகத்திலே ஒரிஜினலான பொம்பளையா இருக்கு 3 பேர். இதே பொழப்பா தெரியும். சூரியராணி, தங்கராணி, முத்துராணி. சரி சரி. சம்மூராசமா ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? அது வேறையா? இருந்து சரி வரட்டும். அதனால அப்படியெல்லாம் தோழிகளை அழைத்துக் கொண்டு கந்தனுக்காக காவல் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். கலியுகத்தினுடைய கடவுள் கந்தபெருமான். கந்தசாமியை வணங்கினா போது எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர் வேலையே கிடையாது. செந்தூரானை வணங்கணும், எந்தூரானை வணங்கணுன்ற தேவையே கிடையாது. தேவைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் கண் கண்ட கடவுள் அப்படின்னா முருகன் மட்டும்தான். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்குற்றன் செய்யும் குமரேஸ்வரீர தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றன என்று அந்த முருகப்பெருமான சரணாகதி அணைஞ்சிட்டோம்னா நாளா இருந்தாலும் கோளா இருந்தாலும் வினையாக இருந்தாலும் சரி எதுவுமே நம்மளை அண்டாது நெருங்காது. எந்த விதமான வினை பயனும் நம்மை நெருங்க முடியாத அளவுக்கு அவனுடைய வேல் நம்மை காக்கும். அதான் உண்மை. முருகன் அப்படின்ற ஒருவன்ட்ட போய் தலை குனிஞ்சு முருகா அப்படின்னு அவனுடைய திருவடியை யாரெல்லாம் தொடருமோ அவங்கெல்லாம் நிச்சயமாக இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் எந்த சூழலையும் தலை குனியக்கூடிய நிலையை ஒரு பொழுதும் அந்த முருகன் கொடுத்து விட மாட்டான் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அப்பேற்பட்ட இறைவன் முருகன். அழகன் என்றால் முருகன் தான். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அழகுக்கு முருகன் தானே. அவன் அழகு, அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலும் அழகு, மயிலும் அழகு, சேவர் கொடியும் அழகு, அதை காட்டிலும் அழகு அவன் எதற்கு தெய்வமாக விளங்கக்கூடியனோ அத்தகைய தமிழ் ரொம்ப அழகு. தமிழ்நாளே அழகுதான். தமிழை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட தமிழுக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய தனிப்பெரும் தெய்வம் முருகன். எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளை இல்லை. எனக்காக ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டி முருகன் அருளால கிடைச்ச பிள்ளை நான். 7 ஆம்பளை பிள்ளைங்க இருந்து என்ன புண்ணியம்? 7 பேர் 7 ஆம்பளையும் கிறங்கி போயிருக்கான். எருமை மாட்டுவாரு. ஆனா உன்னைய மட்டும் இப்படி வளர்த்திருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? எங்க அண்ணங்களுக்கு என் மேல பாசம். ஒரே பிள்ளை ஊட்டி வளர்த்து இப்படி வளர்த்துட்டார். பாத்துக்கோங்க. அப்பேற்பட்ட என்னுடைய பத்தியில நகனட்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. இது பேரு நகையா? சத்தியமா உங்க சத்தியமா இப்ப இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் நகையா இருந்துன்னு வச்சுக்க, நானே உன்னை கழுத்து நெரிச்சு கொண்டு மை செட் அமர்த்துங்க. அவர் மைக்க மட்டும் கழுத்து நெரிச்சு கொண்டியா கேட்டா நானே கொடுத்துருவேன். இந்த கனையாளி உங்களுக்கு அன்பு பரிசாக கொடுக்கவா? சரி அண்ணே, தங்கச்சியே தங்கம் நீனே நின்ற அதுக்கு எதுக்கு நகை? அப்புறம் என்ன பத்தியலா அண்ணே? இதெல்லாம் வந்து தங்கமா இருந்துச்சுன்னா எதுக்கு இங்க வரோம் சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் தங்கமா இருந்தாலும் வருவோம். மனிதனுடைய தேவை எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். என்னைக்காவது போதுன்ற எண்ணம் வந்திருக்கா? யாராவது சம்பாதிச்சதெல்லாம் போதும்பா, இனிமேல் வீட்டுல இருந்துக்குருவோம், எந்த வேலை வெடியும் பார்க்க வேணாம் யாராவது இருக்க முடியுமா? தேவை வாழ்ற வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னைக்கு இல்ல தேவை? 7000 சம்பளம் வாங்குற, 100 ரூபா 100 ரூபா இல்ல அதான் சொல்ல வந்து முந்தா நேத்து 10,000 நீங்க இன்னைக்கு 7,000 கோச்சிட்டீங்க. கம்மி காசு அவன் ராதாகிருஷ்ணன் நாடகம்ல. சரி வரட்டும். அதனால அப்பேற்பட்ட என்னன்னே பணம் காசு என்ன காசு பணம் வந்து 10 செய்யினாங்க. பணம் எல்லாருக்கிட்டையுமே தானே இருக்கு. நல்லவங்ககிட்டே இருக்கு, கெட்டவங்கள்ட்டே இருக்கு. நல்ல வழியில வந்து தொழில் செய்து பிழைக்கிறவங்கள்ட்ட இருக்கு, தீய வழியில தொழில் செய்யறவங்கள்ட்ட இருக்கு. காசு பணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், வரும் போகும். ஆனா மனிதனை சம்பாதிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். ஆமா, வாழும் பொழுது நாம நாளைக்கு இறந்த பிறகு 4 பேர் வந்து ஐயோ அப்படி ஒரு மனிதன் இல்லாம போயிட்டாரேன்னு அந்த கண்ணீர் விடுறாங்கல்ல, அந்த நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ல வாழ்க்கையில. ஆமா, அதுல எங்க அண்ணன் எல்லாம் பச்சை புள்ள மாதிரி. ஆமா, யாரை அடிச்சா கூட அடி வைக்கிறப்ப இன்னைக்கு தூக்கிக்கிட்டே மாட்டு அப்படி போயிட்டாரு. அப்பதையே வந்துருப்போம் நாடகத்துக்கு ஊருக்கு. மகாத்மா காந்தி மாதிரி இன்னொரு கண்ணத்துல அடிச்சா ஏன்டா இன்னொரு கண்ணு சும்மா செய்யாமங்கலத்துல இருந்து வண்டி ஏறி பஸ்ல தூங்கிக்கிட்டே மதுரை போய் மாட்டுத்தவண்டியில இறங்கி திரும்ப அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அதனால உறக்கம் முக்கியம் இல்லையா? அதனால அந்த வகையில பணம் நிறைய வச்சிருந்தாருன்னா பணக்காரரு, பணமே இல்லைன்னா ஏழை. பணத்தை கொடுத்தான்னா கொடையாளி, பணத்தை வாங்கினான்னா கடனாளி, பணத்தை ரொம்ப செலவு பண்ணானா ஊதாரி, பணத்தை செலவே பண்ணாட்டி கஞ்சன், பணத்து மேல ரொம்ப ஆசை வச்சானா பேராசைக்காரன், ஆசையை வைக்காட்டி சன்னியாசி. ஒரு பணம் தானே மனிதனுக்கு எத்தனை பேரை உருவாக்குது பத்தியில. பணம் பகையும் இழுத்து விடும். அதனால அது போகட்டும். அதனால செல்வம் என்ன பணம் அருட்செல்வமாக விளங்கக்கூடிய ஆறுமுகன் இருக்கும் பொழுது பணம் எல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் காவல் சிறக்கு இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உண்மை எண்ணெய் ஆதிபராசக்தி, உலகத்தை ஈன்ற பின்பும் கண்ணியாக விளங்குகின்ற அம்பிகை, இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, எங்கள் மதுரையை அரசாடும் அங்கையர்கரசி, அங்கையர் கண்ணி மனோன்மணி திடாதக நாச்சியார் சியாமலாதேவி அன்னை மீனாட்சி, அவளுடைய திருவடியை தொழுது அதன் பிறகு காவலுக்கு செல்லலாம். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும்
ராசனுக்கு பூமால போடும் இது திருநாடு ஒரு பூந்தீர் பூட்டி வரும் ஒரு நாடு நீராடி வீசமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடும் இது திருநாடு ஒரு பூந்தீர் பூட்டி வரும் ஒரு நாடு மாறாத கண்டு வச்ச மகராசி மறையாத என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடு பேரோடு உறவாடும் ஒரு காட்சி மனசோ இடையே ஒரு நாள் திருநாள் பிறந்தது பவனி வரும் மீனாட்சி ஆசை வச்ச ராஜாத்தி போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் பிடித்து நடந்தாரு பல மேடான பாதைகளை கடந்தாரு போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் பிடித்து நடந்தாரு பல மேடான பாதைகளை கடந்தாரு மறி போற மண்ணு கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ணை கண்டு பணிஞ்சாரு ஊர் என்ன பேர் என்ன உதவாத ஆள் என்ன நினைச்சத முடி பாப்பாரு தடுக்கிற மனசே யாரு பவனி வரும் மீனாட்சி அம்மா ஆசை வச்ச ராஜாத்தி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஆண்டிகரு சொக்கரின் ஆசை வச்ச ராஜாத்தி ஒரு கோலம் ஊருக்குள்ள வந்தாடி தெருக்குள்ள பூமாலை தோல் மீது போடு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஆண்டிகரு சொக்கரின் ஆசை வச்ச ராஜாத்தி நன்றி நன்றி ரொம்ப நன்றி எங்கள் பக்கம் மேலே கலைஞர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதில் தம்பி ரொம்ப துல்லியமாக அந்த பாடலில் வர்ற அப்படியே அதே மாதிரி வாசிப்பாங்க. அவங்க வந்தால் தான் ஒரு சில பேர் வந்தால் தான் அந்த பாட்டே பாடுவேன், இல்லாட்டி இந்த பாட்டெலாம் பாட மாட்டேன். அதனால அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரதறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இல்லென்று அபிராமி பட்டர் பாடியது போல மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே திருநிலை நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக, திருச்சுழியிலே துணைமாலை நாயகியாக, திருப்புவனத்திலே சவுந்தர நாயகியாக, மதுரை மடப்புறத்திலே எந்தாய் பத்ரகாளியம்மனாக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, திருவண்ணாமலையிலே உண்ணாமலை தாயாராக, காளியாக, நீலியாக, சுழியாக, அங்கையர் கண்ணியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அழகு நாச்சியாக இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் சக்தி அன்னை ஆதிபரா சக்தி. பாண்டிய நாட்டில் மதுரை அரசாளக்கூடியவள் மீனாட்சி பொதுவாக ஒரு ஆணை திருமணம் முடித்து கொண்டார். ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கால கட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க, ஒரு ராஜாவை கட்டிக்கிட்டா ஒரு பெண்ணு ராணி ஆயிடலாம். ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிற அமைச்சரை யாரையோ கட்டிக்கிட்டா என்ன சொல்லுவாங்க, அமைச்சர் கொண்டாடி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணை திருமணம் முடித்து கொண்டு அந்த ஆணுக்கான அங்கீகாரம் பெண்ணுக்கு கிடைப்பது என்பது இயல்பு. ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மதுரையை அரசாலும் பாண்டிய நாட்டின் பேரரசி அன்னை மீனாட்சியை திருமணம் முடித்து கொண்டதுனால தான் சொக்கநாதரே ராஜாவானார். ராணியை கட்டிட்டு ராஜாவானார் அப்படின்னா அதுக்கு சொக்கநாதருக்கு தான் அந்த சிறப்பு சேரும். அப்பேற்பட்ட சொக்கநாதர் மீனாட்சியை கரம் பிடித்து இன்னும் சில நாட்களில் திருக்கல்யாணம் நடக்க போகுது. சித்திரை மாதம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும் மதுரையில். அந்த திருக்கல்யாணத்துக்கு அம்பாள் மீனாட்சியினுடைய திருமாங்கல்யம் இருக்கு இல்லையா, கழுத்தில் அஞ்சிருக்கிற அந்த மாங்கல்யம், அந்த மாங்கல்யத்திற்கு தங்கம் கொடுத்து செய்து அந்த தாலி வந்த இடம்தான் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இங்கேருந்து ரொம்ப பக்கம் நினைக்கிறேன் திருமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த திருமங்கலம் அப்படின்ற ஊரில் தான் அம்பாளுக்கு மீனாட்சிக்கு தாலி செய்தே வந்திருக்கு. அதனால தான் அந்த ஊருக்கே திருமங்கலம்னு பேர் வந்தது.
மங்களம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சிறப்பு. மாங்கலியத்தை என்று கொடுத்த இடம் மங்களமாக என்று விளங்குகிறது. அப்பேற்பட்ட அன்னை ஆதிபராசக்தியின் அருளாளர் 6 முகங்கள் முருகனாக இணைக்கப்பட்டு முருகன் சண்முகன் என்ற பெயர் பெற்றான். சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே 6 பெரும் நெருப்பு பொறிகளாக ஏன் முருகன் அவதரித்தாரு, என்ன காரணம், ஏன் முருகான்னு உருகிறே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாம் வணங்க வேண்டிய ஒரே சாமி கந்தசாமி முருகன் தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தைப்பூசத்தில் ரொம்ப பயங்கரமாக கோடான கோடி மக்கள் கூடி நிறைய பேருக்கு பால் காவடி எடுத்துகிட்டு போகிறதுன்னு, இங்கேருந்து பாத யாத்திரையாக போகிறது என்ன, எவ்வளோ வேல் குத்தி போகிறதுன்னு இவ்வளோ வேண்டுதல்களோடு முருகனை நெருங்கி போகிறாங்க. அப்படின்னா அங்கிருந்து ஏதோ ஒரு ஆற்றல் நம்மளையெல்லாம் இழுக்குது. அதான் உண்மை. யாராவது போனாங்க அதனால நான் போனேன் முருகனை கும்பிடன்னு போயிட்டா கூட சரி, ஒரு முறை பிறர் சொல்லி நான் முருகனை வணங்கினாலும் மறுமுறை தன்னை தேடி வந்து வணங்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற தெய்வம் யாருன்னா முருகன் மட்டும்தான். அப்பேற்பட்ட கலியுகத்தினுடைய கடவுள் கந்தபெருமான் அவன் அவதாரம் செய்ததனுடைய நோக்கம் என்ன, ரொம்ப எளிமையாக சொல்லிடுவோம். முருகன் அவதாரம் பண்ணது எதுக்கு, சூரனை அழிக்க. சூரபதமன்னு கொடிய அரகன் அவனுடைய பிடியில் தேவாதி தேவர்களாக மாட்டிக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சிவனை வேண்டி பிறந்த பிள்ளைதான் முருகன். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தந்தருள வேண்டும், நின்னையே நின்பால் நிகர்க, நீங்களே வந்து ஒரு குழந்தையாக அவதரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவதாரம் செய்தவன் முருகன். அந்த முருகன் சூரபதமனை அழிச்சானா, அழிக்கல, சம்ஹாரம் பண்ணிட்டான். அவனுடைய வேல் பாய்ந்தது. இன்னைக்கு திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா சம்ஹார நிகழ்வு நடைபெறும். சூர சம்ஹாரம் ஐப்பசி மாதம் 6 நாள், 6வது நாள் சஷ்டி முடிஞ்சு சம்ஹாரம் ஏற்படும். அந்த சம்ஹார நாள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சூரபதமன் வருவான், முருகன் இங்கிருந்து போவார், வேல் பாயும். பாய்ந்த வேல் சூரபதமனை 2 கூறாக பிளந்து ஒன்றை மயிலாக மற்றொன்றை சேவர் கொடியாக மாற்றி கூடவே வச்சுட்டு இருக்கார். வைதோரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகன் மட்டும்தான். அதான் அருணகிரியார் பாடுகிறார், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன்கடம்பின் மாட்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் விற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது என் தலைமேல் ஐயன் கையெழுதேன். தலையெழுத்த மாறணும்னா, தலையெழுத்து சரியில்லையேன்னு வருத்தப்பட வேணாம், தலையெழுத்த மாத்துறதுக்கு ஒரு தலைவன் இருக்கான், அவன் நெருங்கினா போதும் மாறிடும். அதனால அப்பேற்பட்ட முருகனுக்காக காவல். ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்தது எதுக்கு சொல்லுங்கம்மா. நீங்களா நினைக்கலாம் நான் காவலுக்கு முருகனுக்காக பக்தியில வந்திருக்கேன். சரி, சிவபெருமான் இருக்காரு, அவர் யாரு? யாருங்க? கடவுள், தெய்வம். என்ன தம்பி தெய்வம்? எனக்கு யாரு தெரியுமா? மாமனர். ஆதிபராசக்தி யாரு? மாமியார். ஓஹோ. விநாயகர் யாரு? யாரு? மச்சான். ஐயப்ப யாரு? அவர் இன்னொரு மச்சான். அப்ப முருகர் எனக்கு யாருன்னு தெரியுமா? புருஷங்கிறது தெரிஞ்சு வச்சுல என்னமோ சொல்ல வந்தீங்களே தம்பி. ஆனா இத்தனை குடும்பத்துல வாக்கப்பட்டு போறிய, உனக்கெல்லாம் சமைக்க தெரியுமா? என்ன நீனே வீட்டுல சமைக்க பிள்ளைய வச்சு 8000 கொடுக்குற மாசம் சம்பளம் கூட தெரிஞ்சு வச்சிருக்காப்லப்பா. நீ தானே சொன்ன. அது சரி, நியாயமான வாஸ்தவமான பேச்சுதான். இவ்வளவு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட போறிய, சமைக்க தெரியுமா அப்படின்னு. பொதுவாக சமையல்னாலே நல சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பளை தான் நல்லா சமைப்பாங்க, நல்லா பாகம்னு வாங்க. ஆனால் நீங்கள் சமைக்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், உள்ள இருந்து கேட்டேனே. ஆமாம், கழனி பிடிச்சாரு கூட வைக்க தெரியாத பொம்பளை நல்லா சமைப்பாங்க. சாப்பிட்டா ஒரு 2 நாள் தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி, உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறேன்னு நீங்கள் என்ன சந்தோஷப்பட்டுக்கங்க. அதனால அண்ணே நல்லா சமைப்பேன், உண்மையாக நல்லா சமைப்பேன். ஆமாம், ஏன் வேலைக்கு ஆள் வச்சு சமைக்கிறேன்? நல்லா சமைக்கிற பொம்பளை எதுக்கு வீட்டு வேலை வச்சிருக்க? இங்கே வந்து பாடணும், பேசணும், திருப்பி நாடை முடிச்சு காலையில் போய் தூங்கிட்டு மறுபடியும் நாடத்துக்கு வரணும். ஒரே ஒரு நாள் பெட்ரோல் வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு நாள் சும்மா இருங்க தம்பி, பூதி வேணாம. ஒரு நாள் டீ போட்டு கொடுத்தேன், அது வச்சு நல்லா இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு வந்தாரு அண்ணே, வந்தாங்க. அப்ப அண்ணே ஒரு நாள் சமைச்சு கொண்டு வரேன் பாருங்க, சாப்பிட்டேன்னு வைங்க. எங்க சீசனுக்கு மறந்துபட்டு கொண்டு வந்துருவியா? நல்லா சமைப்பேன். என்ன என் மாமியார் தானே கொஞ்சம் கோவக்காராள். எந்த காலத்துல பொம்பளை பூரா மாமியார் நல்ல மனுஷன்னு சொன்னாங்க? என்ன மாமியார் நல்ல பொம்பளை ஆளுகள்லாம் நிறையா இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இதை பத்தி பேசி, இன்னைக்கு பேசுறேன். மாமியார் நல்ல ஆளுகள் இல்லைன்னா அப்புறம் மாமியா மட்டும் மருமகளை நல்ல மருமகன் என்னைக்கு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. அண்ணே தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, முன்னாடி இங்கே பேசுகிற சத்தமாக கேட்குது. ஆமாம், அந்த குடும்ப பொதுவாக மாமியார்னாலே பத்திரகாளி தான். பத்திரகாளியே மாமியா வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மாமியாரோட மாமியா இருக்கிறவரம் கோச்சிக்க போறாங்க. இந்த மாமியாரும் ஒரு காலத்துல மருமகளா வாழ்ந்தவ தானே, இப்பதானே மாமியாவே இருக்காங்க. இந்த மருமகளை இன்னொரு நாள் மாமியாவை மாறத்தானே போறாங்க. மாமியா மருமக சண்டை ஏன் வருதுன்னு தெரியுமா? கதை சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு ஊர்ல மரகதம்னு ஒரு அம்மா இருந்துச்சு. மரகதம் பேர். அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைய, ஆம்பளை பிள்ளை 1, பொம்பளை பிள்ளை 1. இப்ப ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல பாருங்க, மூத்த பையன் தான் ஆம்பளை பிள்ளை. இளைய பிள்ளை பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்து ஒரு வாரம் இருக்கும். சரி,
பொதுவாவே இந்த அம்மாவே சும்மா இருந்தாலும் ஊருக்கு 4 கிளவி தெரியும். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை பேசியே பெருசாக்குறது. அந்த மாதிரி அதேதான் அந்த 4 கிளவியும் கிளம்பி இந்த மரகதம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏண்டி மரகதம், உன் மகளை கட்டி கொடுத்த இடத்துல எப்படி நல்லபடியா சமத்தா இருக்காளா, குடும்பம்லாம் நல்லபடியா பண்றாளா அப்படின்னு கேட்டோம். அந்த அம்மா ஆரம்பிச்சிருமே, எப்படி என் மகளை கட்டி கொடுத்து 1 வாரம் தாண்டி ஆகுது, என்ன சமத்தா குடும்பம் நடத்துறா தெரியுமா, என் மக என்ன சொன்னாலும் என் மருமையன் கேட்கிறாராமா, என் மக பேச்சதான் அந்த குடும்பமே கேட்குதாமா, அந்த வீட்டோட குடும்ப கொத்து சாவி என் பொண்ணு இடுப்புல இருக்குன்னா பாத்துக்க எப்படி மகளை கட்டி கொடுத்தா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு பொண்ணு எடுத்துருவாங்க. பொண்ணு எடுத்து ஒரு 3 நாள் தானே இருக்கும். இந்த 4 கிளம்பி போய் கேட்கும், ஏண்டி மரகதம் என்ன 3 நாள முகமே சரியில்லையே, நல்லா தான் இருக்கு அந்தம்மா, கிளப்பி விடுறது இப்படித்தான், நல்லா இருக்கிற ஆலயம் சரியில்லையே, பொண்டா வீட்டுக்கு மருமக கட்டி கூட்டி கொண்டு வந்திய, எப்படி ஒழுங்கா இருக்காளா, வெள்ளனா வெடுக்குன்னு எந்திரிக்கிறாளா, சமைக்கிறாளா, வாசல் தெளிக்கிறாளா, கோலம் போடுறாளான்னு அந்த அம்மா ஆரம்பிச்சிடும். ஆட ஏண்டி நீ வேற, நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு அப்படின்னா இது ஒரு கவிதை, கவிஞர் கண்ணதாசன் ஐயாவினுடைய செட்டிநாட்டு கவிதை. நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாரு, கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் தான் செல்ல வச்சு போனாரு, ஊரெல்லாம் புண்ணி இருக்க உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும், 8 கண்ணு விட்டறிக்க எந்தம்பி மகள் இருக்க குத்துக்கல்லு போல ஒன்ன கூட்டி வந்தேன் வீடு வரேன்னு கொண்டு வந்து 3 நாள் ஆகலடி, என்ன மாயம் போட்டாலோ மந்திரம் போட்டாலோ தெரியல, மந்திரிச்சு விட்ட கொடி மாதிரி பின்னாடியே போறான் பின்னாடியே வாரான். சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்குறானா, இத்தனை வருஷம் கேட்டானே 3 நாளைக்கு காடி போட்டு திங்க வேண்டியதானே. அடுத்து ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்லும், இத்தனை வருஷ காலம் நானும் சமைக்கிறேன் வெங்காயம் வெட்டுறேன், ஒரு நாளாவது அம்மா நான் வெங்காயம் வெட்டவான்னு கேட்டிருப்பானா. இன்னைக்கு வந்த பொண்டாட்டி வெங்காயம் வெட்டினா கண்ணுல தண்ணி வருதாமா, அதனால வெங்காயமே வெட்ட வேணாம்னு சொல்றான்ற அளவுக்கு இருக்கு. பொதுவாக இதுக்கு என்ன காரணம், ஒரு அம்மாவுக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு ஆண் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பு தான் காரணம். அதனால தாயை விட மெஞ்சிய தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. அதே நேரத்தில் மனைவி அப்படிங்கிறவன் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் துணை வரக்கூடியவ. இருந்தாலும் என் மாமியா அப்படி கிடையாதுன்னு, உலகத்துக்கே அன்னையாக விளங்கக்கூடியவள் தான் மாமியா. அதனால அப்பேற்பட்ட குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகணும். என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா, காதலை சொல்லிவிட்டு தொழில்களை இழைக்கலாம். தோப்போரம் தொட்டி கட்டி தூங்குதடி சின்னஞ்சிட்டு, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லு கண்டு, தோப்போரம் தொட்டி கட்டி தூங்குதடி சின்னஞ்சிட்டு, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லு கண்டு, பாடு பாட்டு அது கேட்காத, அதை கேட்டு கேட்டு நிஜப்பா காதா, பாடு பாட்டு அது கேட்காத, கேட்டு கேட்டு நிஜப்பா காதா, தோப்போரம் தொட்டி கட்டி தூங்குதடி சில்லு கண்டு, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லு கண்டு. அச்சு வெல்லும் பச்சரிசி கொட்டி வச்சதாரு, அத்தமகை சுத்தி வர கொட்டி வச்சதாரு, அச்சு வெல்லும் பச்சரிசி கொட்டி வச்சதாரு, அத்தமகை சுத்தி வர கொட்டி வச்சதாரு, ஒத்தகிரடி கையில தொட்டது யாரடியோ, தொட்டை சுட்டது போல் விட்டது யாரடியோ, ஓரம் ரோஜாப்பூ ஆத்தோடு தாழம்பூ எல்லோரும் கொண்டாடும் பெண் பூ, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லு வண்டு. சேத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிக்கிதொரு கால, நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதினால, சேத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிக்கிதொரு கால, நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதினால, நாத்தோடு காத்தும் வந்து தந்தனம்
பட்டு வண்ணோ ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசமண்ணு நீரச்சி ஆசையிலன வளர்த்தி அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளும் குத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே பட்டி வண்ணோ ரோசாவா பார்த்த கண்டு மூடாதா பாசமணி நீரச்சி ஆசைகளா வளர்த்தே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளும் குத்தமிழ்லே பாபம் அந்த பூவுக்குள்ளே பட்டு வண்ணோ ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னாலே காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னாலே அடி சத்தியமாவே அடி சத்தியமான இருப்பது நாளே உயிர் போனாலும் உயிர் உள்ளம் தாங்காது உயிர் போனாலும் உயிர் உள்ளம் தாங்காது மனம் கல்லாலே ஆனதிலே கண்ணம்மா மனம் கல்லாலே ஆனதிலே கண்ணம்மா பட்டு பண்ணோ ரோசாவா பார்த்த மூடாவா வட்டு கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவே கட்டெரும்பு முச்சேதுன்னு சொன்னாங்க கட்டுக்கதே அத்தனையும் கத்துக்கதே அத சத்தியமா நம்புமன ஒத்துக்கதே உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சை மலை பக்கத்துல நீ இருந்து சொன்னாங்க நீ இருந்து சொன்னதிலே நாயமன்ன கண்ணாத்தான் ஓடும் தண்ணீரு நீ தொட்டா பன்னீரு உனக்கண்ணாராசா கண்ணீரு ஓடும் தண்ணீரு நீ தொட்டா பன்னீரு உனக்கண்ணாராசா கண்ணீரு உன்னை காத்திருமே உன்னை காத்திருப்பே கண்ணுக்கு ஒரு கண்ணாக நல்ல நாள் ஒண்ணோ எல்லாருக்கும் உண்டாகும் அந்த நம்பிக்கைதான் காக்கணும் பட்டு வண்ணோ ரோசாவா பார்த்த மூடாவா தோப்புக்குள்ளே ஒரு பூ பூத்தனம்மா உச்சி விட்டு சாமிழங்கி
ஒத்தையடி பாதையிலே புருஷனந்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. நன்றியா நன்றியா. எனக்கு பன்னாடு போர்த்திய என் அன்பு ரசிகர், என் அன்பு தம்பிமார்களுக்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக, என்னை இசைக்கலைஞர் சார்பாக நன்றி. எம்எஸ் பெருமாள் கர்பியா மாமா நினைவாக எனக்கு பொன்னாடு போற்றி கௌரவப்படுத்திய என் அன்பு மறக்க முடியாத என் அன்பு குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி அளித்த என் அன்பு குடும்பத்திற்கு சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி.